வணக்கம். வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மூன்றாவது தடவை போட்டியிட ஜனாதிபதிக்கு தடை கிடையாது, உயர் நீதிமன்றம் தீர்மானம். ஐரோப்பிய ஒன்றியம் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்கியமை குறித்து முன்வைக்கப்பட்ட வினாக்களுக்கு அரசாங்கம் இதுவரை பதிலளிக்கவில்லை, எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவிப்பு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவாக இருக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தொழிற்சங்க ஒன்றியம் தெரிவிப்பு. අපි පැහැදිලිව කියනවා නායකතුමනි එක්සත් ජාතික පක්ෂයට වෙඩි තියන්න ඉඩ දෙන්න එපා. அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கினால் 500 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என கூறப்பட்டதாக நாளின் பிரதி புடுவல கருத்து. ஜாயகம லயன் அறைகளில் ஏற்பட்ட தீயை அடுத்து சுமார் 100கணக்கானோர் தற்காலிக இடங்களில் தங்க வைப்பு. மூன்றாம் தவணை பதவிக்காலத்திற்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு எவ்வித தடையும் இல்லை என உயர் நீதிமன்றம் விளக்கம் அளித்துள்ளதாக சபை முதல்வர் அமைச்சர் நிமல் சிறிபால சில்வா இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார். பிரதம நீதியரசர் உட்பட உயர் நீதிமன்றத்தின் 9 நீதியரசர்களும் இதனை ஏகமனதாக தீர்மானித்து ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளதாக அமைச்சர் நிமல் சிறிபால சில்வா கூறினார். අපේ ජනාධිපතිතුමාට නැවත වතාවක් තරඟ කරලා எமது ஜனாதிபதிக்கு மீண்டும் ஒரு தடவை போட்டியிட்டு வெற்றி பெற முடியும். அதற்கு சட்டத்தில் எவ்வித தடையும் இல்லை. உயர் நீதிமன்றம் அதனை தெளிவாக கூறியுள்ளது. எமது ஜனாதிபதிக்கு மூன்றாவது தவணைக்கு செல்ல முடியும் என உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது என்பதனை கூற விரும்புகின்றேன். மீண்டும் ஒரு முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கும் தேர்தலை நடாத்துவதற்கான அறிவித்தலை விடுப்பதற்கும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்குள்ள உரிமையை உயர் நீதிமன்றம் மிகவும் தெளிவாக அறிவித்துள்ளது. அரசியலமைப்பின் 31(3)(a)(11) என்ற சரத்துக்கு அமைய வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை செயற்படுத்தி மீண்டும் ஒரு முறை தேர்தலின் மூலம் தெரிவாகுவதற்கும் தேர்தலில் போட்டியிடுவதற்கும் எவ்வித சட்டத்தடையும் தற்போது ஜனாதிபதிக்கு இல்லை எனவும் அரசியலமைப்பின் ஊடாக அந்த அதிகாரத்தை செயற்படுத்தி மேலும் ஒரு தவணைக்கான தேர்தலில் போட்டியிட முடியும் என உயர் நீதிமன்றம் ஏகமனதாக தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதிக்கு உள்ள அந்த சந்தர்ப்பம் தொடர்பில் எவரேனும் ஒருவரது மனதில் சந்தேகம் இருந்தால் அதற்கு தற்பொழுது பதில் கிடைத்துள்ளது. ஆகவே எவ்வித தயக்கமும் இன்றி ஜனாதிபதி நினைக்கும் எந்த ஒரு நேரத்திலும் தேர்தலில் போட்டியிட எமது தலைவருக்கு, எமது நாட்டை பாதுகாத்த மக்களின் தலைவருக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது என்பதனை நாம் மகிழ்ச்சி கூறுகின்றோம். அடுத்த ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கவே பொது வேட்பாளராக நியமிக்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தொழிற்சங்க ஒன்றியம் தெரிவிக்கின்றது. தற்போது அனைவரும் பொது வேட்பாளர் தொடர்பில் பேசுகின்றனர். நாம் ஒரு விடயத்தை தலைவருக்கு கூறுகின்றோம். ஐக்கிய தேசிய கட்சிக்கு துப்பாக்கிச்சூடு நடாத்துவதற்கு இடம் அளிக்க வேண்டாம். ரணில் விக்ரமசிங்கவோடு தோல்வியடைந்த கரு ஜெயசூரிய எவ்வாறு பொது வேட்பாளராக முடியும்? இது ஒரு கேலிக்குரிய விடயமாகும். இந்த கட்சியை தோல்வியடைய செய்வதற்கான திட்டம் அல்லவா? ஜனாதிபதி தேர்தலின் பொழுது எதிர்க்கட்சி தலைவர் முன்வர வேண்டும். கரு ஜெயசூரியவிடம் திட்டம் ஒன்று உள்ளது. ரவி, மங்கள மற்றும் விஜயதாச போன்றவர்களையும் குறிப்பிட வேண்டும். ரணிலை நீக்குவதற்காக உள்ளே போராடி கட்சியின் தலைமைத்துவத்துக்கு கரு ஜெயசூரியவை கொண்டு வரப் போகின்றனர். கரு ஜெயசூரியவின் மருமகனையும் கட்சிக்கு கொண்டு வர முயற்சிக்கின்றனர். எனவே இதில் ரணில் விக்ரமசிங்க சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிறிய யானைகளோட யானைகளின் பரம்பரை தங்கியுள்ளது. தனியாக காட்டு யானை போன்று சென்றால் துப்பாக்கி சூட்டு இலக்காக வேண்டி ஏற்படும். தனியாக சென்ற யானைகளுக்கு அதுவே இடம்பெறும். ஐக்கிய தேசிய கட்சியின் பொது வேட்பாளர் ஒருவரை அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் என அந்த கட்சியின் உப தவிசாளர் ரஞ்சித் மத்துபண்டார தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றின் பொழுதே அவர் இதனை கூறினார். ලබන ජනාධිපතිවරණයේ
இந்த கூட்டமைப்பு அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகளுக்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி முன்னிறுத்தும் பொது வேட்பாளர் உறுதியாக வெற்றி பெறுவார். நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை இல்லாத ஒழிக்கப்பட்டாலும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரை இந்த நாட்டின் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட பிரதமர் ஆகுவார். இந்த நாட்டின் வரலாற்றில் முதல் தடவையாக ஐக்கிய தேசிய கட்சி, மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் ஹில உரிமையை உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஒரே மேடையில் ஏறி இந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தற்போதுள்ள ஜனாதிபதியை தோற்கடிப்பதற்கு தேவையான முதற்கட்ட செயற்பாடுகளை நாளை ஆரம்பிக்க உள்ளன. எனவே ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்குமாறு நாம் கூறுகிறோம். அதன் போது அரசாங்கம் அச்சமடையும். யார் எதிர்க்கட்சியிலிருந்து போட்டியிட உள்ளார் என்பதனை அன்றைய தினம் நாமும் அறிவிப்போம். கலைக்கும் வரை அரசாங்கத்தின் அமைச்சர்களும் வரிசையாக உள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து முன்னிறுத்தப்படும் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்க அந்த அமைச்சர்களும் தயாராக உள்ளனர். தேசிய சுகாதார சேவை சங்கத்தின் வருடாந்த சம்மேளனம் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை அலுவலகமான சிறிகோத்தாவில் கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று நடைபெற்றது. எல்டிடி மீதான தடை நீக்கிய போது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் செயற்படவில்லை. வெளிவகார அமைச்சராக இருந்த லக்ஷ்மன் கதிர்காமர் கொலை செய்யப்பட்ட பின்னர் 2006 ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியம் எல்டிடி அமைப்பை தடை செய்தது. 2011 ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியம் பயங்கரவாத அமைப்புகளை தடை செய்வது தொடர்பிலான புதிய சட்ட விதிமுறைகளை கொண்டு வந்தது. அந்த புதிய சட்ட விதிமுறைகளின் பின்னர் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த தடை உத்தரவுக்கு எதிராக எல்டிடி அமைப்பு ஐரோப்பிய ஒன்றியத்தில் வழக்கு தாக்கல் செய்தது. பிரித்தானிய அரசாங்கமும் நெதர்லாந்து அரசாங்கமும் இது குறித்து முன்னின்றன. எனினும் இலங்கை அரசாங்கம் முன்னிற்கவில்லை. இறுதியில் எல்டிடி அமைப்பு சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் முன்வைத்த தர்க்கங்களை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. நாம் இது தொடர்பில் அரசாங்கத்திடம் கேட்டோம். ஐரோப்பிய ஒன்றியம் இது குறித்து செயற்படுமா என்று கேட்குமாறு கூறினோம். எனினும் இதுவரை அரசாங்கம் இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எல்டிடிக்கு 20 கப்பல்கள் இருந்தன. ஒன்றை நாம் அழித்தோம். மற்றொரு கப்பல் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. மற்ற 18 கப்பல்களும் எங்கே? எல்டிடிக்கு சொந்தமான 600 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் உள்ளன. இது குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பேசியுள்ளீர்களா? எனவே இவை அனைத்திற்கும் பதில் வழங்குமாறு நாம் ஜனாதிபதியிடம் கேட்கின்றோம். இந்த நாட்டு மக்களுக்கு அனைத்து வசதிகளையும் பெற்றுக் கொடுப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நிதியமைச்சர் என்ற வகையில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போது கூறினார். எனினும் அதனை சமர்ப்பித்து 1 மாதம் கடக்கும் போது அதனை செய்ய முடியாது என்பது தெரிய வந்துள்ளது. தற்போது அதனை மறுத்து ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பேசுகின்றனர். மக்கள் தேர்தல் ஒன்றை இவ்வேளையில் கேட்கவில்லை. வாழ முடியுமான விதத்தில் 10,000 ரூபாவால் சம்பளத்தை அதிகரித்து தருமாறே மக்கள் கேட்கின்றனர். இந்தியா இலங்கையிடமிருந்து ஆயுதம் கொள்வனவு செய்ததாக கூறப்படும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோர்ல எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிப்பதை ஆளும் கட்சி இன்றும் நிராகரித்தது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் இந்திய பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கு அமைய அவர் வாய்மொழி மூல கேள்வியாக இந்த கேள்வியை எழுப்பியிருந்தார். නිර්මල බෞද්ධ රටක මේ විදියට අවිගනුදෙනුවක් ගැන කතා කරනකොට ප්‍රශ්නයක් අහනකොට හැමදාම මේ ආණ්ඩු පක්ෂයෙන් කියන්නේ මේකට කල් ගන්නවා. පස්වෙනි වතාව රාජ්‍ය ආරක්ෂක අමාත්‍යාංශයේ ලේකම්තුමාට දැනුම් දෙනවා මේකට වහාම පිළිතුරු එවන්න කියලා. නිර්මල බුදුදහමේ දේශය වගේම බුදුන් උපන් දේශයත් එක්ක අමනාපකම් ඇති කරන්න උත්සාහ දරන්න. மேல், தென் மற்றும் வடமேல் மாகாண சபையின் ஜனநாயக கட்சியின் 3 உறுப்பினர்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு தீர்மானித்துள்ளனர். ஜனநாயக கட்சியின் மேல் மாகாண சபை உறுப்பினர் HK அசோக தயாரத்ன, தென் மாகாண சபை உறுப்பினர் HL பத்மஸ்ரீ டி சில்வா மற்றும் அந்த கட்சியின் வடமேல் மாகாண சபை உறுப்பினர் RHM ரத்நாயக்க ஆகியோர் இன்று அலரி மாளிகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து ஆதரவு தெரிவிப்பதாக கூறியுள்ளனர். ஜனநாயக கட்சியின் பிக்குகள் முன்னணியின் பொதுச் செயலாளர் பேகம சுசீல தேரர் உள்ளிட்ட பிரதிநிதிகளும் அந்த கட்சியின் தொகுதி அமைப்பாளர்கள் சிலரும் ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு ஒன்றிணைந்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது. தமது கட்சியின் சில உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் இணைந்துள்ளமை தொடர்பில் விளக்கம் அளிப்பதற்காக ஜனநாயக கட்சி இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. அனைத்து மாகாண சபைகளிலும் எமது 17 உறுப்பினர்கள் உள்ளனர். அவர்களில் சிலர் பணத்திற்காக தமது சுய கௌரவத்தை விற்றுள்ளனர். சோறு உண்ட கைகளால் நாம் மலத்தை உண்ண மாட்டோம் என்று கூறுவோம் அல்லவா? ஆயினும் இது போன்ற சிலரே எம்முடன் இருந்துள்ளனர். இந்த கட்சி உருக்குலைந்து விட முடியாத ஒரு கட்சியாகும் என்பதனை முக்கியமாக நாம் கூறிக்கொள்கின்றோம். தமது தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்காக வந்தவர்களே இப்போது பணத்திற்காக பின்னால் போயுள்ளனர். இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் எமது கட்சிக்கு அஞ்சுகின்றனர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதன் காரணமாகவே எமது உறுப்பினர்களுக்கு வலைவிரிக்க முற்படுகின்றனர்.
දැන් අපි දන්නවා මේ ඉදිරිපත් කරලා තියෙනවා නම් ලයිස්තුවක්. பெயர் பட்டியல் ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த பெயர் பட்டியலில் உள்ளவர்களில் சிலர் நேற்றிரவு முதல் எம்முடன் தொடர்பினை ஏற்படுத்துகின்றனர். எனக்கும் அநேகமான அழைப்புகள் வந்த வண்ணம் உள்ளன. இந்த பெயர் பட்டியலில் எனது பெயர் உள்ளடக்கப்பட்டிருந்த போதிலும் நான் அங்கு செல்லவில்லை என கூறுகின்றனர். அப்படியாயின் பட்டியலில் பெயர் இருந்த போதிலும் நபர்கள் செல்லவில்லை. தமது பெயர்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தமே தமக்கு தெரியாதென இன்னும் சிலர் தெரிவிக்கின்றனர். அரசாங்கத்தின் வங்குரோத்து நிலையை மூடி மறைப்பதற்காகவும் சர்வாதிகார நிறைவேற்றதிகார ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வதற்காக உருவாகி வருகின்ற மாபெரும் போராட்டத்தை நீர்த்து போக செய்வதற்காகவும் இந்த அரசாங்கத்தினால் மிகவும் திட்டமிட்ட அடிப்படையில் முன்னெடுக்கப்படும் வெற்றியளிக்காத முயற்சிகளின் மற்றொரு கட்டமாகும். ඉතාම අසාර්ථක උත්සාහයන්ගේ තවත් එක උත්සාහයක් විතරයි. නායකතුමා මේ වෙනකොට மருத்துவ சிகிச்சைகளுக்காக தலைவர் தற்போது வெளிநாடு சென்றுள்ளார். அவர் நாடு திரும்பியதும் சட்ட ரீதியாக நாம் நடைமுறைகளை பின்பற்றி ஒழுக்காற்று விசாரணை நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்வோம். சட்ட ரீதியாக ஏற்கனவே கடிதங்கள் தயாரிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதேவேளை அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு தனக்கும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக நளின் பிரதீப் உடுவெல இதன்போது குறிப்பிட்டார். විශේෂයෙන්ම මට කිව්වේ ලක්ෂ 500ක් දෙන්නම්. குறிப்பாக 500 லட்சம் ரூபாய் தருவதாகவும் அதற்கு மேலதிகமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகன அனுமதி பத்திரம் தருவதாகவும் தேவையாயின் கனடா அல்லது ஆஸ்திரேலியா அல்லது நெதர்லாந்தில் குடும்பத்தாருக்கு குடியுரிமை விசா பெற்றுத் தருவதாகவும் அவர்கள் கூறினார்கள். அதனையும் விட ஹோமாகம தொகுதியின் இணை அமைப்பாளர் பதவியை தருவதாகவும் தெரிவித்தார்கள். நான் பணத்தின் பின்னால் செல்கின்ற நபர் அல்லவென அவர்களுக்கு இறுதியாக பதிலளித்தேன். வாழ்வதற்காக மட்டும் என்னிடம் பணம் இருந்தால் போதுமானது. எதிர்வரும் தேர்தலில் சிறுபான்மை மக்கள் செயற்பட வேண்டிய விதம் குறித்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தவிசாளரும் அமைச்சருமான பஷீர் ஷேகுதாவூத் கருத்து தெரிவித்தார். மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுது அவர் இதனை குறிப்பிட்டார். இது ஒரு அரசியல் சதுரங்கம் விளையாடுகிற காலமாக இருக்கிறது. சிறுபான்மை மக்கள் இந்த சதுரங்கத்திலே விளையாடுகிறவர்களாக இருந்துவிடக்கூடாது. அதே நேரம் காய்களாகவும் அகப்பட்டுப்படக்கூடாது. ஏனென்றால் இந்த தேர்தலில் ஒரு வெற்றி பெறும் வேட்பாளராக எந்த சிறுபான்மையினரும் இருக்கப் போவதில்லை என்ற அடிப்படையிலும் அடுத்த 6 ஆண்டு காலத்திற்கான இலங்கையின் அரசியல் சமூக பொருளாதார அபிவிருத்தி வாழ்வு முறைகளில் சரியான பங்கெடுக்கக்கூடிய தகுதியுடையவர்களாக சிறுபான்மை மக்களை உரிமையின் அரசியலிலும் கூட தகவமைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்பை பெறுவதற்குமான ஒரு அக்கறையைத்தான் நாங்கள் வெளிப்படுத்தும். ஆனால் கட்டாயம் பார்வையாளர்களாக இருந்தாக வேண்டும். அதுவும் சதுரங்கம் விளையாட தெரியாத பார்வையாளர்களாக இருப்பது எந்த அர்த்தமும் இல்லை. சதுரங்கம் விளையாட தெரிந்திருக்கவும் வேண்டும். அதில் விளையாட்டிலே பங்கு பெற்றுகிறவர்களாக இருக்கவும் கூடாது. காய்களாக அகப்பட்டு விடவும் கூடாது என்பதில் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். டயகம மேற்கு முதலாம் பிரிவில் தீயினால் சேதமடைந்த வீடுகளில் வசித்த மக்கள் பொது இடமொன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தீயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பதில் ஊடக பேச்சாளர் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் ருவான் வணிகசேகர குறிப்பிட்டார். இந்த தீயினால் 24 குடும்பங்களைச் சேர்ந்த 100க்கும் அதிகமானோர் நிர்கதியாகியுள்ளனர். டயகம மேற்கு லயன் குடியிருப்பில் நேற்றிரவு பரவிய தீயினால் 22 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். மின்னொழுக்கு காரணமாகவே குடியிருப்பில் தீ பரவி இருக்கக்கூடும் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் டயகம பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மண்டபத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். நேற்று 7:45க்கு டயகம வெஸ்ட் செகண்ட் டிவிஷன் 1 நம்பர்ல இருந்து தீ நிமிஷம் கோலனால பட்டுச்சு. பட்டதைக்கு அவங்க கல்யாண வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த வீட்டுக்காரவங்க. அதனால அங்கே போன கைக்கு ஆளுகள் மக்கள் எல்லாம் வந்து எல்லாரும் பார்த்த கைக்கு எங்களுக்கு தீ அமுக்க முடியாத கட்டத்தில் இல்லை. போலீஸ் வந்தாங்க, அவங்களுக்கு ஒன்றும் செஞ்சுக்க இல்லை. பாடசாலையிலையும் மண்டபத்தின்னா 130 குடும்பங்கள் இருக்கிறார்கள். அவருக்கு வேற யாருக்கும் இன்னும் வந்து பார்க்கல. இப்பதான் ஒண்ணுமே தெரியாது. நெருப்பு பிடிச்சி வர சாமான் போயிருச்சு. நான் நினைச்சு கூட பார்க்கல. எங்கிட்ட சொத்து எல்லாம் வீணா போச்சு. இப்போ எங்களுக்கு இந்த லயம் எங்களுக்கு தேவையில்லை. தனித்தனி வீடு கட்டி தருமாறு உங்களுக்கு தலைமுறை. இந்த சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணைகளை இன்று ஆரம்பிக்க உள்ளதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் வணிகசேகர சுட்டிக்காட்டியுள்ளார்.
இதேவேளை மலையகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இவ்வாறான தீ விபத்து சம்பவங்கள் கடந்த காலங்களில் பதிவாகியிருந்தன. இந்த ஆண்டின் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி அதிகாலை பூண்டுலோயா நகரில் ஏற்பட்ட தீ விபத்தினால் 25 வர்த்தக நிலையங்கள் முற்றாக தீக்கிரையாகி இருந்தன. இவ்வாறு தீயினால் சேதமடைந்த கட்டடங்களை மீள நிர்மாணித்து தருவதாக அரசாங்கம் உறுதியளித்துள்ள போதிலும் இன்று வரை அவர்களுக்கான கட்டடங்கள் நிர்மாணிக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். பூண்டுலோயா நகரில் தீக்கிரையான வர்த்தக நிலையங்களின் இன்றைய நிலைமையே இது. 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் விடிய காலையில் 1:30 மணி அளவில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுச்சு. எங்களுக்கு 8 மாதத்துக்கு பிற்பாடு யூடிஏயில் வந்து 2 தடவை வந்து அளந்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு போனாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் ரொம்ப இந்த அனர்த்தத்தால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இயல்பு வாழ்க்கை ரொம்ப பாதிச்சிருக்கு. வருமானம் எல்லாம் பாதிச்சிருச்சு. வேறு எந்த வருமானமும் இல்லை. இது உடனடியாக ஜனாதிபதி முன்னெடுத்தாருன்னா நாங்கள் மீண்டும் எங்கூட்டு வாழ்க்கையை தொடர்றதுக்கு லேசாக இருக்கும். ஜனாதிபதியும் வந்து பார்த்துட்டு உடனே இதை நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொன்னாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் இது இல்லை. ஆனால் நாங்கள் இப்போ தற்காலிகமாக எங்களுக்கு வாழ்க்கை இதுக்காக வேண்டி தற்காலிகமான ஒரு இதொன்று அமைச்சுக்கொண்டு செஞ்சுக்கிட்டு போகிறோம். இது வரைக்கும் இதுக்கு பிறகு சரி நம்ம ஒரு நல்ல எதிர்காலம் ஒன்று அமையும் எதிர்பார்க்குறோம். இதேவேளை அக்கரப்பத்தன ஆட்லோ தோட்டத்தில் 2010ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தினால் 12 லயன் அறைகள் தீக்கிரையாகின. இந்த தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட 85 பேரின் சொத்துக்கள் முற்றாக அழிவடைந்துள்ள போதிலும் இன்று வரை அவர்களுக்கு எவ்வித அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை என அந்த பகுதி வாழ் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்கள் அன்றைய தினம் பாடசாலை ஒன்றில் தங்க வைக்கப்பட்டு பின்னர் தேயிலை தொழிற்சாலை ஒன்றுக்கு மாற்றப்பட்டதாக அவர்கள் கூறுகின்றனர். அந்த தொழிற்சாலையில் எவ்வித வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட சில குடும்பங்கள் இன்று வரை குறித்த தேயிலை தொழிற்சாலையில் தங்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். எங்க வீடு எரிஞ்சு 4 வருஷம் ஆயிருச்சு. இந்த 4 வருஷமும் வீடுகள் இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நிறைய வந்து ஸ்கூல் போற பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வீடுகள்லாம் இல்லாம அந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு அடிப்படை வசதி எந்த வசதியுமே இல்லை. இதுவரைக்கும் வந்து வீடு கட்டித்தாரோன்னு சொல்றாங்க. ஆனா இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. இதுவரைக்கும் உதவி செஞ்சு தரேன்னு சொல்லி யாருமே அந்த வீடை பத்தி எந்த கவனமும் எடுக்கல. நாங்க அந்த டெம்பரரியா ஒரு வீடு செஞ்சு தான் அதை படிக்க கூட வசதி இல்லாம தான் A-level எக்ஸாம் செஞ்சோம். 2010 5ஆம் மாதம் 1 மணிக்கு நிறுத்தி குடிச்சிச்சு எங்களையும். இது வரைக்கும் யாருமே அதை கட்டி கொடுக்கறதாக இல்லை. நாங்களும் எங்கெங்கேயோ போயிட்டு கேட்டோம். எங்களுக்கு அந்த லைட்டாக கட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரியான கஷ்டமான சூழ்நிலையில தான் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ரப்பர் சீட்டை அடிச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டோரில், அதில் தான் இருந்துகிட்டு இருக்கோம். இருக்க முடியாம சூழ்நிலையில தான் நாங்கள் இருக்கிறோம். அக்கரப்பத்தனை ஆட்லோ தோட்டத்தின் இன்றைய நிலைமையே இது. நோவுட் மகநிலவு தோட்டத்தில் பரவிய தீயினால் 10 தோட்ட குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளன. நோவுட் சென்ட் ஜான் டிலரி தோட்ட குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 லயன் வீடுகள் சேதமடைந்துள்ளன. கடந்த காலங்களில் மலையகத்தில் தீக்கிரையான குடியிருப்புகளும் கட்டடங்களும் லாயன் அறைகளும் இதுவரை புனரமைக்கப்படாமல் இருப்பின் அது தொடர்பில் எமக்கு அறிவியுங்கள். அது தொடர்பில் அறிக்கையிட நாம் தயார். அறிவிக்க வேண்டிய தொலைநகல் இலக்கம் 0114 792 733. யாழ் மாவட்டத்தில் இயங்கிய 59 ஐஸ்கிரீம் உற்பத்தி நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த போதும் கடந்த வாரம் குறித்த நிறுவனங்களின் 29 நிறுவனங்களுக்கு மீள இயங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. யாழ் மாவட்டத்தில் ஐஸ்கிரீம் உற்பத்திகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறித்து சிவில் சமூகத்தினர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இன்று இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். யாழ்ப்பாணத்தில் ஒரு தனித்துவமான ஒரு உற்பத்தி சிறுகை தொழில் உற்பத்தி என்ன ஐஸ்கிரீம் ஜூஸ் வந்து நிறைய காலமாக நிலவி வருது. தென்னிலங்கையில் இருந்து வர்றவை கூட இங்கே தேடி வந்து இந்த உற்பத்திகளை குடிக்கிறது மற்றது பயன்படுறது வந்து அதிக அளவில் காணப்படுது. போருக்கு பின்னர் சிறிய அளவில் தற்பொழுது தமிழர்கள் வளர்ச்சி அடைந்து வர்ற நேரத்தில் இவ்வாறான ஒரு செயற்பாடு வந்து மிகுந்த வேதனை அளிக்கிறது. இப்போ உற்பத்தியாளர்கள் மற்றது உரிமையாளர்கள் வந்து தங்களோட பேங்க் லோன் மற்ற லீசிங் மூலம் எடுத்த வாகனங்கள் லோன் மூலம் தான் இப்போ எல்லாத்த தங்களோட இதுகளை நடத்தி கொண்டு வருகினோம். அதே நேரத்தில் இது வந்து இப்போ வந்து தடை செய்யப்பட்டிருப்ப
என்பது ஒரு ஒரு மிக வருத்தத்துக்குரிய செயற்பாடு. வெளிநாட்டு நபர்களும் கூட எங்களோட யாழ்ப்பாண ஜூஸ் மற்றும் ஐஸ்கிரீம் உற்பத்தியை அதிக அளவில் விரும்பி பருகி வருகிறத நாங்கள் அதிக அளவில் காணக்கூடியதா இருக்குது. இந்த ஐஸ்கிரீமாக எங்கள் மக்கள் எவ்வளோ பேர் வேலை இழந்து நிற்கிறார்கள். இந்த வேலை இல்லாமல் சாப்பிட வழி இல்லாமல் சரியா கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கூலி வேலைக்கு போய் கொண்டு இருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு ஒரு நல்ல விடிவை கொடுக்குமாறு அதுக்கேற்ற அதிகாரிமார்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐஸ்கிரீம் கடையில் வேலை ஆக்கள் பெரிய துன்பப்படின வேலை இல்லாமல் குடும்பத்தை கொண்டு நடத்த இல்லாத கட்டத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனபடியால் இந்த அரசாங்கத்திலே சம்பந்தப்பட்ட ஆக்கள் இந்த ஐஸ்கிரீம் கடைகளை திறந்து விற்பனை நிலையங்களை திறந்து வியாபாரம் செய்வதற்கு உதவி செய்யும் வண்ணம் உங்களை தாமையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தென்னிலங்கையில் பல நிறுவனங்கள் யாழ்ப்பாணத்தின் சார்ந்த பெயர்களோட இயங்கி வந்தா கூட அதனுடைய உரிமையாளர்களை பார்த்தா நாங்கள் அது தென்னிலங்கை சமூகத்தை சார்ந்தவர்களாகவும் அல்லது இந்தியாவை சார்ந்தவர்களாகவும் இருக்கும். யாழ்ப்பாணத்தை நாடி வர்ற சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் சரி, தென்னிலங்கை வாழ் சமூகத்தினராக இருந்தாலும் சரி, வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் கூடுதலான அளவு விரும்புகிற ஒரு உணவாக இந்த ஐஸ்கிரீம்ன்றது இருக்குது. உண்மையில நான் அறிஞ்ச தகவல் உண்டு. ஒரு இந்த ஐஸ்கிரீம் உரிமையாளருடைய ஒரு மனைவியோரால் தற்கொலை முயற்சி கூட ஈடுபட்டிருக்கிறார். காரணமாகவே லீசிங்ல கடன் அடிப்படையில் நிறைய முதலீடுகளை செய்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு திடீரெண்டா போல இப்படி ஒரு மூடின எல்லா இதுகளையும் மூடினதால அவர்கள் பெரிய ஒரு பாதிப்புக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. கிளிநொச்சியில் 6170 குடும்பங்களும் வசித்து வருகின்றனர். சபைக்கு தலைமை தாங்கும் பிரதி தலைவர் அவருக்கு விருப்பம் இல்ல வடக்கு கிழக்கு பற்றி அதாவது பொய்கள் எல்லாம் அப்பட்டமாக வெளியில் வருவதால் அவர் இந்த நிமிடத்தை குறைத்துக் கொள்றார். இந்த நாட்டில் தமிழர்களும் முஸ்லிம்களும் மற்றும் சிங்களவர்களும் சமமாக வாழ வேண்டும். சமனான அரசியல் உரிமை இருக்க வேண்டும். சமனான அரசியல் உரிமை இருந்தால் இந்த நாட்டிலே ஒற்றுமையாக இருக்கலாம். சமூக அபிவிருத்தியிலே பெருந்தோட்டத்துறையிலே பொருளாதாரத்திலே வீழ்ச்சி என்று கூறுகின்றோம். அதே நேரத்தில் இந்த அண்மையிலே மண் சரிவால் அழிந்து போன ஒரு பகுதி, அங்கு 147 கால்நடைகள் மண்ணோடு புதைந்து இருக்கின்றன. அந்த தோட்டத்திலே 125 பேர் தான் தோட்டங்களிலே பதிவு செய்து வேலை செய்தார்கள். இதற்கு காரணம் அவர்கள் கூடுதலாக கால்நடை விருத்தியிலும் விவசாயங்களிலும் ஈடுபட்டு அதிக வருமானத்தை பெற்று வந்தார்கள். 15ஆம் தேதி நீங்கள் மீண்டும் அவர்களுக்கு புதிய வீடுகளை நிர்மாணித்து கொடுப்பதற்கு முயற்சி எடுக்கின்றீர்கள், பாராட்டுகின்றோம். ஆனால் அங்குள்ள மக்களுடைய எதிர்பார்ப்பு, இன்று மலைய மக்களுடைய எதிர்பார்ப்பு தொடர் மாடி லயங்கள் அல்ல. அது மாடி வீடாக இருந்தாலும் சரி, தனி வீடாக இருந்தாலும் சரி, தனித்தனி வீடுகளையே எதிர்பார்க்கின்றார்கள். கடந்த 150 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர் மாடியிலே வாழ்ந்து சலித்து போன மக்கள் 500க்கும் மேற்பட்ட இந்த விவசாயிகளுடைய உழவு இயந்திரங்கள் இந்த போர் காரணமாக திருடப்பட்டிருக்கிறது. அந்த விவசாய உழவு இயந்திரங்கள் தென்பகுதிக்கு கடத்தப்பட்டிருக்குது. அதனுடைய பாகங்களாகவும் முழுமையாகவும் கூட உழவு இயந்திரம், 2 சில்லு உழவு இயந்திரம், நீர் இறைக்கிற இயந்திரம், ஏனைய விவசாய உபகரணங்கள், வன்னியில் இருக்கக்கூடிய இந்த தங்களுடைய கடுமையான உழைப்பின் மூலம் தேடிக்கொண்ட இந்த சொத்துக்கள் கூட இந்த போர் காரணமாக முழுமையாகவும் பகுதியாகவும் கடத்தப்பட்டு பல கோடி ரூபாய்க்கு பெறுமதியான சொத்துக்கள் இந்த விவசாயிகளிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தொடர்ச்சியாக இந்த போருக்கு பிறகு கொண்டுவரப்பட்ட எந்த ஒரு வரவு செலவு திட்டத்திலும் இந்த விவசாயிகளுக்கான இந்த உழவு இயந்திரங்களுக்கான எந்த நஷ்ட ஈடுகளும் கூட வழங்கப்படாத ஒரு நாட்டின் முதுகெலும்பாக உழைக்கும் மலையக மக்கள் தொடர்ந்தும் அடிப்படை வசதிகளற்ற அபாயம் நிறைந்த சூழலில் வாழ்ந்து வருவது கவலைக்குரிய விடயமாகும். மாத்தலை, எல்கடுவ, டொட்டடா தோட்ட மக்கள் மண்சரிவு அபாயம் காரணமாக இடம்பெயர்ந்து அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி வாழ்ந்து வருகின்றனர். நீண்ட காலமாக புனரமைக்கப்படாத எல்கடுவ தோத்தலா தோட்ட குடியிருப்புகள் சேதமடைந்த நிலையில் காணப்படுகின்றன. 2011ஆம் ஆண்டில் வெடிப்புகள் ஏற்பட்ட வேளையில் அது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்திய போதும் இதுவரையில் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என மக்கள் கூறுகின்றனர். இதேவேளை வெடிப்புகளின் வழியாக நீர்க்கசிவு ஏற்பட்டுள்ளமையினால் மண் சரிவு அபாயம் காரணமாக கடந்த 4 நாட்களாக இந்த தோட்டத்தைச் சேர்ந்த 19 குடும்பங்களைச் சேர்ந்த 71 பேர் செம்புக்குவத்த தேயிலை தோட்ட தொழிற்சாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 25 வருடங்களாக
வருடங்களாக மூடப்பட்டு இருந்த செம்புக்கவத்த தொழிற்சாலை கட்டடம் மக்கள் வாழ பாதுகாப்பற்ற அபாயமான நிலையில் காணப்படுகின்றது. அடிப்படை வசதிகள் இன்றி நிவாரணங்கள் எதுவும் வழங்கப்படாத நிலையில் நோத்தலா மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்கின்றனர். வீட்டை விட்டு பிள்ளைகளை தூக்கிட்டு போக சொல்லி வந்து எங்க துரை சொன்னாரு. நாங்க போன செவ்வாய்க்கிழமை வீடு வீடா படுத்திருந்தோம். புதன்கிழமை காலையில என்ன செஞ்சாங்க, ஸ்டோருக்கு போக சொல்லி ஸ்டோர்ல வந்து பிள்ளைகளை தூக்கிட்டு இங்க வந்து இருப்போம். அந்த பூதல்ல விடிய காலைல 6 மணிக்கு நாங்க இங்க இருந்து வேலைக்கு தூக்கிட்டு போகணும். பிள்ளைகளா ரோட்ல போகணும். அங்க கொண்டு போய் போட்டு நாங்க வேலை செஞ்சுட்டு இங்க வரைக்கும் 5:30 மணி ஆகுது. இந்த ஸ்டோர்ல நாங்க வச்சிருக்கோம் அந்த ஆளுகளை. இந்த ஸ்டோர் வந்து பலகை எல்லாம் உடஞ்சி இருக்கு. இந்த பிள்ளைங்க என்ன நேரம் கீழே விழுகும், அதுகளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் சொல்லி நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். யாருமே எங்க கிட்ட வந்து எல்லாம் ஓட்டு கேட்கறாங்க, எங்களை வந்து யாருமே பாக்குறது இல்ல. சம்பந்தப்பட்டவர்கள் இந்த மக்களின் பிரச்சனையை தீர்த்து அபாயமற்ற வாழ்வை ஏற்படுத்த வேண்டும் என கோருகின்றனர் எல்கடுவ தோத்தலா தோட்ட மக்கள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. பொருளாதார மற்றும் சமூக ரீதியான வளர்ச்சி தொடர்பில் சர்வதேச புள்ளி விபரங்களில் பின்னடைவு இருந்த போதிலும் நாடு என்ற வகையில் இலங்கை சுட்டிக்காட்டும் அளவுக்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவிக்கின்றார். நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு வழங்கிய விசேட செவ்வியின் பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டார். வர்த்தக நடவடிக்கைகளுக்கான நாடுகள் தரப்படுத்தலில் இலங்கைக்கு 99வது இடம் கிடைத்துள்ளது. கடந்த வருடத்தை விட 14 இடங்கள் பின்னடைவில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேற்று வெளியிடப்பட்ட உலக சுபீட்சம் தொடர்பிலான புள்ளி விபர வெளியீட்டில் இலங்கைக்கு 62வது இடம் கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் கடந்த வருடத்தை விட 2 இடங்கள் பின்னடைவில் இலங்கை உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சில நாடுகள் எம்மை விட முன்னோக்கி சென்றிருப்பதை காட்டுகின்றன. நாடு என்ற வகையில் நாம் நீண்ட தூரம் சென்றுள்ளோம். தரப்படுத்தலில் இதற்கு முன்னர் இருந்ததை விட முன்னோக்கி வந்திருக்கின்றோம். தெற்காசிய நாடுகளில் நாம் தாம் முன்னிலையில் இருக்கின்றோம், முன்னேற்றம் அடைந்திருக்கின்றோம். அந்த விதத்தில் பார்க்கின்ற போது எமக்கு திருப்தி அடைய முடியும். உலக அளவில் நாம் பின்னடைவை எதிர்கொண்டுள்ளதை ஏற்றுக்கொள்கின்றோம். இதேவேளை அண்மையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன இவ்வாறானதொரு கருத்தை முன்வைத்தார். நாம் காணிகளுக்கு 100% வரியை அறவிட்டோம். வெளிநாட்டவர் ஒருவர் காணி ஒன்றை கொள்வனவு செய்யும் போது முன்னரை விடவும் 100% வரியை அறவிட்டோம். இது அரசாங்கத்தின் கொள்கை ரீதியான தீர்மானங்களாகும். எனினும் ஏனையவற்றினூடாக நாம் முன்னோக்கி சென்றுள்ளோம். வரி செலுத்துவதை 167 158 குறைத்துள்ளோம். வர்த்தக வரியை 85 69 எம்மால் குறைக்க முடிந்துள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் 319 ஓட்டங்களால் முன்னிலை பெற்றுள்ளது. அபுதாபியில் நடைபெறும் இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் பாகிஸ்தான் பெற்ற 566 ஓட்டங்களுக்கு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து 262 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. அடுத்து ஸ்போர்ட்ஸ் ரவுண்ட் அப். மகளிருக்கான 3வது தெற்காசிய கால்பந்தாட்ட தொடரில் இன்று நடைபெற்ற முதல் போட்டியில் இலங்கை வெற்றியீட்டியது. இஸ்லாமாபாத்தின் ஜின்னா விளையாட்டரங்கில் நடைபெற்ற இந்த போட்டியில் இலங்கையின் எதிராளியாக பாகிஸ்தான் களமிறங்கியது. போட்டியில் முதல் பாதியில் 1-0 என்ற கோல் கணக்கில் இலங்கை முன்னிலை வகித்தது. இரண்டாம் பாதியில் 2 அணிகளும் தலா ஒரு கோலை போட போட்டியில் 2-1 எனும் கோல் கணக்கில் இலங்கை வெற்றி வாகை சூடியது. இலங்கை சார்பாக அணித்தலைவி இஷாரா மதுஷானி, ILE குமுதுமாலா ஆகியோர் தலா ஒரு கோலை போட்டனர். சர்வதேச ரக்பி தரவரிசையில் ஆஸ்திரேலியா 3ஆம் இடத்துக்கு முன்னேறியது. வேல்ஸுக்கு எதிராக கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற சிநேகபூர்வ போட்டியில் 33-28 எனும் கணக்கில் வெற்றி பெற்றதன் மூலம் ஆஸ்திரேலியா இந்த முன்னேற்றத்தை அடைந்துள்ளது. தரவரிசையில் 3ஆம் இடத்தில் இருந்த இங்கிலாந்து 4ஆம் இடத்துக்கு பின்தள்ளப்பட்டுள்ளது. சர்வதேச ரக்பி தரவரிசையில் இலங்கை 48வது இடத்தில் இருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் மகளிருக்கான ஒருநாள் சாம்பியன்ஷிப்பில் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான இன்றைய போட்டியில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி 3 விக்கெட்டுகளால் அபார வெற்றி பெற்றது. சிட்னியில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணி 50 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 240 ஓட்டங்களை பெற்றது. 241 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடிய ஆஸ்திரேலிய மகளிர் அணி 49.3 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு வெற்றி இலக்கை கடந்தது. திறமை வாய்ந்த வீர வீராங்கனைகளுக்கு தமது விளையாட்டுத்துறை வாழ்க்கை பயணத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மொபிடெல் பிளாட்டினம் விருது விழா உந்து சக்தியாக இருக்கும் என்று இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் முன்னாள் தலைவரான ஹேமக அமரசூரிய கூறுகின்றார். விருதுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் முதல் கட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மொபிடெல் பிளாட்டினம் விருது வழங்கும் விழா எதிர்வரும் 30ஆம் தேதி ரத்மலான ஸ்டைன் கழகத்தில் கோலாகலமாக நடைபெறவுள்ளது.
பெரும்பாலான பிள்ளைகளுக்கு ஆற்றல்கள் இருக்கின்றன என்பதை இந்த விண்ணப்பங்களின் ஊடாக தெரிய வருகின்றது. நமது விளையாட்டு ரசிகர்களுக்கு தெரியாத ஆற்றல்கள் இவற்றில் அடங்கியுள்ளன. இந்த விருது வழங்கல் விழாவின் ஊடாக அவர்களுக்கு பாரிய ஊக்கம் அளிக்கப்படுகின்றது. இது எதிர்கால பயணத்தை முன்னெடுக்க இலகுவான வழியை ஏற்படுத்துகின்றது. இது போன்ற திட்டங்கள் இந்த பிள்ளைகளை முன்னோக்கி அழைத்துச் சென்று சர்வதேச தரத்துக்கு உயர வழிவகுக்கும் என்று நான் வாழ்த்துகிறேன். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. வணக்கம். வணக்கம்.